வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில February 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவும் மயிலும் சேர்ந்து நேரா அந்த அவங்க அம்மாவோட செலை வச்சிருக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்ப திடீர்னு நிறைய அதிகாரிங்க எல்லாரும் வராங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்ப எதுக்கு எல்லாரும் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ நேரா அதிகாரிங்களை பார்த்து, சார் என்ன சார் ஏதாவது பிரச்சனையா இங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்றாங்க, சார் நாளைக்கு இந்த சிலை திறப்பு விழாவுக்கு அமைச்சர் வர போறாங்கல்ல சார், அதனால இந்த இடத்த நாங்க பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்கோம். எல்லாம் சேஃபா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போறதுக்காக செக் பண்ண வந்திருக்கோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா சார், சரி சரி அப்படின்னு. அப்ப அதிகாரிங்க வந்துட்டு எங்க பார்த்தாலுமே செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்தா எந்த இடத்துலயுமே ஒரு ஆபத்தான ஒரு சின்ன விஷயம் கூட இல்ல. அதிகாரிங்க நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, சார் இது மாதிரி இந்த இடத்துல எந்த விதமான ஆபத்தும் இல்ல, நீங்க நல்லபடியா இந்த இடத்துல நீங்க உங்க அம்மாவோட அந்த ஃபங்க்ஷன் நடத்தலாம். ஹீரோ சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த இடத்த நீங்க செக் பண்ணிட்டு போனதுனால எங்களுக்கு கூடுதலா ஒரு நம்பிக்கையும் இருக்கும். இந்த இடத்துல எந்தவித ஆபத்தும் இல்லை அப்படின்னு. அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார், அமைச்சர் வர போறதுனாலதான் இந்த இடத்த நாங்க இப்படி செக் பண்ற வர மாதிரி ஆகிருச்சு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி இதுல என்ன சரி இருக்கு, இந்த இடத்த செக் பண்றது நியாயம் தானே சார். அதிகாரிகளும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு நிக்கிறாரு. அதிகாரிங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. மயில ஹீரோவை பார்த்து, சகல நாளைக்கு அமைச்சர் வராங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, அத்தையை எப்படியாவது வர வைக்கணும்ல, அதுக்குதான் அமைச்சரை வர வச்சேன். இந்த ஊர் தலைவியா இருக்கிற அத்தை கண்டிப்பா அமைச்சர் சொன்னா வந்துதானே ஆகணும். அப்ப மயில சொல்றாரு, சகல சூப்பர், நான் கூட அத்தை எப்படியும் நாளைக்கு வரமாட்டாங்க போல அப்படின்னு ஒரு பக்கம் மனசையே விட்டுட்டேன். ஆனா இப்ப நீங்க பண்ணிருக்க பிளான் கண்டிப்பா அத்தை நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா கண்டிப்பா அத்தை நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த முத்துவும் சிவனாண்டியும் சேர்ந்து நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாது அப்படின்னு ஆபத்தான பொருளை கொண்டாந்து வைக்கிறதுக்காக ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மயிலே நேரா ஹீரோ கிட்ட, சகல நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி வீட்டுல உள்ள எல்லாருக்குமே புது துணி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வாங்க ரெண்டு பேரும் போயிட்டு எடுத்துட்டு வரலாம். மயில சொல்றாரு, சரிங்க சகலா அப்படின்னு. ரெண்டு பேருமே சேர்ந்து புது துணி எடுக்கிறதுக்காக கடைக்கு போறாங்க. அங்க போயிட்டு வீட்டுல உள்ள எல்லாருக்குமே புது துணி மணிகள் எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு நேரா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹீரோ கையில பை கொண்டு வரதை பார்த்துட்டு வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா பாத்தியா அக்கா, உன்னை கண்டிப்பா ஏதோ சமாதானப்படுத்துறதுக்காக அவன் ஏதோ வாங்கிட்டு வரான். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு தெரியாதா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா அவன் என்ன சொன்னாலும் சரி, அவன் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, நீ தயவு செஞ்சு போயிடாதக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, எனக்கு தெரியும் நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு கையில நிறைய பையெல்லாம் வச்சிருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி கேக்குறாங்க, என்ன ஏதோ ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்கீங்க போல, என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, வீட்டுல உள்ள எல்லாருக்கும் துணிமணி எடுத்துட்டு வந்தேன், நாளைக்கு அம்மாவுக்கு சாமி கும்பிட போறோம்ல பிறந்த நாளுக்காக, எல்லாரும் புது துணி போட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், அதான் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்தேன். ரோகிணி சொல்றாங்க, அப்படியா சரி அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, இந்தாங்க எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்லயே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வில்லி கிட்ட போயிட்டு ஒரு புடவைய கொடுக்க, வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, ஏய் நீ வாங்கி கொடுத்து நான் கட்டணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, என்ன எப்படியாவது இந்த புது துணியை கொடுத்து எங்க மனசை மாத்தி அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறியா? நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, நாங்க கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே மாட்டோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க பாருங்க, நீங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்க வராட்டி போங்க, நீங்க வரீங்க வராம இருங்க, அது எனக்கு தேவையே கிடையாது, கொடுக்கறத வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, வில்லி வந்துட்டு ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, சித்தி சகலை எடுத்துட்டு வந்திருக்கிறது செம்ம காஸ்ட்லி, இந்த மாதிரி புடவையெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களா அப்படின்னு கூட தெரியல, வாங்கிக்கோங்க, சகல
இதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. இது கேட்டதும் வில்லிய நேரா மயில பார்த்து, இங்க பாருங்க பெரிய மாப்பிள்ள, உங்களுக்கு வேணும்னா சூடு சொரணை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்லாமல்லாம் இல்ல. நான் என் அக்காவோட வழியில மட்டும்தான் நடப்பேன். அக்கா என்ன சொல்றாளோ அதை மட்டும்தான் கேட்பேன். நீங்க தேவையில்லாம அக்காவை பகைச்சிக்கிட்டு இந்த சின்ன மாப்பிள்ளையோட சேர்ந்து நீங்களும் இந்த வீட்டை விட்டு போக போறீங்க அப்படின்னு தோணுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க இதுல பேசாதீங்க அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாங்க, சகல இருந்தாலும் சின்னத்தை பேசுறது ரொம்ப ஓவர் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா ரேவதி கிட்ட ஒரு பைய கொடுத்து, இங்க பாரு, இது நான் அத்தைக்காக வாங்கிட்டு வந்திருக்க ஸ்பெஷலான புடவை. இந்த புடவைய அத்தை கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவைய வாங்கிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய், அம்மா, உங்களுக்காக என் புருஷன் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு, இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்க ஈஸ்வரி டென்ஷன் ஆகி, ஏய், எனக்கு தெரியாதாடி இத வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்னம்மா இப்படி பேசுறீங்க, உங்களுக்காக அவரு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு, ஆனா நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, என்ன உனக்கு, இந்த புடவைய நான் கைனால வாங்கணும் அதானே அப்படின்னு அந்த புடவைய கைனால வாங்குறாங்க. வாங்கிட்டு நேரா அந்த புடவைய கொண்டு போய் வச்சு அந்த புடவைய ஹீரோ கண்ணு முன்னாடியே இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். அம்மா, என்ன காரியம் பண்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு இவனை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இவன் வாங்கி கொடுத்த புடவைய நான் கட்டுவேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? என் வாழ்க்கையில ஒட்டுமொத்தமா இருக்கிறது இவனை. இவன் கொடுக்கறது எல்லாத்தையுமே நான் வாங்குவேன் அப்படின்னு நீ எப்படி நினைப்ப? நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு என்னை எப்படியாவது வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணாலும் சரி, நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு நான் வரவே மாட்டேன். அது கனவுல கூட நடக்காது. இவன் என் தங்கச்சி கிட்ட சவால் விட்டானாம்ல, நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா அவன் என் தங்கச்சிய அந்த நினைவு இல்லத்தை கூட்டணும் அப்படின்னு சொன்னானாம்ல. அப்படி ஒருவேளை நான் வரல அப்படின்னா இவன் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு என் தங்கச்சி கிட்ட சவால் விட்டுருக்கான். என் தங்கச்சி கிட்ட சவால் விட்டதும் ஒண்ணுதான், என்கிட்ட சவால் விட்டதும் ஒண்ணுதான். இங்க பாருடா, நீ நினைக்காத மாதிரி நான் கண்டிப்பா நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன். நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்கிற அடுத்த செகண்ட் நீ இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்ப ஹீரோ வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாரு. அப்ப ரேவதி நேரா அவங்க அம்மா கிட்ட, இங்க பாருமா, சித்தி இந்த மாதிரி தேவையில்லாம உன்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க, நீயும் அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவரை ரொம்பவே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. அவர் இந்த குடும்பத்துக்காக தான் எல்லா நல்லதும் பண்ணியிருக்காரு. அவங்க அம்மா எப்படி இறந்தாங்க, எந்த காரணத்துக்காக இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அத பத்தி எல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இங்க பாரு, என்ன மீறி யாராவது நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போங்க, அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, என்ன, நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு எப்படியும் அக்கா வந்துருவா, என்ன அந்த இடத்த கூட்ட வைக்கலாம் அப்படின்னு நினைச்சியா? நான் அக்கா காரி கிட்ட வந்து சொல்லிட்டேன். அக்கா காரி கிட்ட சொன்ன அடுத்த செகண்டே நான் அங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. நீ என்ன பண்ணாலும் சரி, அக்கா நாளைக்கு வரவே மாட்டான். நாளைக்கு உன் அம்மாவோட அந்த பிறந்த நாளை கொண்டாடின பிறகு பொட்டி பறிக்கையோட வீட்டை விட்டு வெளியில போறதுக்கான ஒரு வழிய பாத்துக்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எல்லாருக்குமே நல்லதுதான் நினைக்கிறேன், ஆனா நீங்க தான் தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்தேன். அப்படி கொடுத்தும் நீங்க இன்னும் தேவையில்லாத வேலைகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த திட்டம் ரொம்ப நாள் செல்லுபடி ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. கூடிய சீக்கிரம் உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன். அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு அக்கா வரப்போறது கிடையாது. நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கான வழிய பாரு. உன்னோட திங்ஸ் இப்ப எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ. நாளைக்கு காலையில உங்க அம்மா பிறந்த நாள் விழாவை கொண்டாடி முடிச்சுட்டு உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறதுக்கான வழிய பாரு. அப்ப ஹீரோ வந்து முறைக்கிறாரு. அப்ப ரேவதி நேரா அவங்க சித்திய பார்த்து, இங்க பாருங்க சித்தி, நீங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இத்தனை நாளா எங்க யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. இவர் எப்போ எங்களுக்கு புரிய வச்சாரோ அப்பதான் நீங்க இந்த சிவனாண்டியோட சேர்ந்துகிட்டு என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறது நல்லாவே புரிஞ்சிச்சு. அம்மா இந்த ஊருக்குள்ள கெத்தா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அம்மா அவமானப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், அம்மா கிட்ட இந்த பதவி எல்லாத்தையும் பிடுங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும்
நீங்க அந்த சிவனண்டி கூட சேர்ந்து நிறைய பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ணது எல்லாமே தப்புமா. ஈஸ்வரி சொல்றாங்க, வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நான் என்ன பண்றேன் அப்படிங்கறது எனக்கு தெரியும். நீ என்னைக்கு என் மேல கை வச்சியோ அன்னைக்கே உன் புருஷன் கூட சேர்ந்து நீயும் எனக்கு எதிரி ஆயிட்ட. இங்க பாருடி, நீ பண்ண எல்லாத்துக்கும் உனக்கு தரமான ஒரு பதிலடி கிடைக்கும். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, ரொம்ப நாள் இந்த வீட்டுல நீங்க இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புவோம். அதுக்கு வெள்ளி சொல்றாங்க, அதையும் பார்க்கலாமே. உங்களால கண்டிப்பா என்னை எதுவும் பண்ண முடியாது. அக்கா என் மேல முழு நம்பிக்கையோட இருக்கிறா. அவ அந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கும் பொழுது உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் முறைக்கிறாங்க. ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு ரேவதி, இவங்கிட்ட பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்ல. அவங்க இப்ப அந்த சிவனாண்டி சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நீ என்ன பேசினாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. சோ நீ வந்துட்டு அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க வேணாம். இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அத்தையோட பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறதுக்காக. ஆனா இவங்க தேவையில்லாம பல பிரச்சனைகள் பண்ணி அந்த பிறந்தநாள் விழாவை நிறுத்துறதுக்காக இப்படி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்றது எல்லாத்தையுமே நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு மயில சொல்றாரு, இங்க பாருமா ரேவதி, நாளைக்கு கண்டிப்பா அத்தை அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. அவங்க வந்த பிறகு இவங்க மூஞ்சிய கொண்டு போய் எங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம். அதோட நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த செகண்டே இவங்க அபிராமி அம்மாவோட அந்த சிலை பக்கத்துல உள்ள இடத்த கூட்டி பெருக்கி 10 நாளைக்கு கோலம் போட போறாங்க. நம்மளுக்கு சம்பளமே இல்லாத ஆள் கிடைக்க போறாங்க. சோ நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதும் ரேவதி சிரிக்கிறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னடா நக்கல் பண்றீங்களா? என்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, சித்தி கண்டிப்பா அமைதியா இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளான்ல நம்ம எல்லாரையுமே மாட்டி விடுறதுக்காக ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனையும் நடக்க விடாதபடி தடுக்கிறதுக்காகவும் முயற்சி பண்ணுவாங்க. சோ எதுக்கும் நீங்க எல்லாருமே கொஞ்சம் அலாட்டா இருங்க. இதை கேட்டதும் மயில சொல்றாரு, சரி சரி, நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. மயிலே நேரா ஹீரோவை பார்த்து, சகல, ரேவதி சொல்றது உண்மைதான். இவங்க அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அமைதியா இருந்துடக்கூடாது. இதனால நமக்கும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எப்படி சகல அந்த ஃபங்க்ஷனை சரியா முடிக்கிறது? அப்ப ஹீரோ சொல்றாரு, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடியும். யாராலையும் நாளை நடக்க போற அந்த ஃபங்க்ஷனை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல சகலையும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, இப்ப கூட அவன் என்ன பார்த்து சவால் விடுறான். நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு நீ கண்டிப்பா வருவ அப்படின்னு என்கிட்டயே சவால் விடுறான். அக்கா, எனக்கு என்னமோ நாளைக்கு அவன் வந்து உன்னை கூப்பிட்டுருவானோன்னு தோணுது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னதும் அப்ப வில்லி சொல்றாங்க, சூப்பர்க்கா, இததாக்கா நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். என்ன நடந்தாலும் சரி, அவன் கண்டிப்பா உன்னை கூப்பிடவும் கூடாது, நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செமைய மாஸ்டர் பிளான் பண்றாங்க வில்லி. அவங்க அக்கா கிட்ட இப்படியே சொல்லி எப்படியும் அக்காவை அங்க வரவிடக்கூடாது அப்படின்ட்டு இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்ன கதைகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, யாரோ ஒரு அமைச்சர் வராங்க. அந்த அமைச்சர் ஈஸ்வரி ஏன் வரல அப்படின்னு கேட்டு ஈஸ்வரிய கூட்டிட்டு வந்தே அந்த ஃபங்க்ஷனை நடத்துறாங்க. இதுதான் செம்ம சூப்பரான சீனு. இதுதான் நம்ம ஹீரோவோட பிளானும் கூட.